கவிதாஞ்சலி என் அன்பே என் அன்பே என் நெஞ்சுக்குள் காதல் வலி. இப்போ எதுக்கிட்டே நீ அழுந்துட்டே இருக்க? அதான் எதுவும் ஆகல. அழுந்துட்டே இருக்கன்னு தானே வெளியே கூட்டிட்டு வந்தேன். இப்பயும் நீ அழுந்துட்டே இருந்தா அது கஷ்டமா இருக்கு. என்னால உனக்கு கஷ்டம் மட்டும்தானே வருது. என்னை எங்கேயாவது கொண்டுட்டு போய் விட்டுடு ப்ளீஸ் கதிர். இப்போ கூட எனக்கு என்ன ஆகியிருந்தாலும் கவலையே இல்லை. ஆனா உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. அது ஏன் அப்படி? ஏன்னா நீ தானே என்னை காப்பாத்திருக்க, அதுக்கு தான். சரி. இப்போ இது நடந்தது வேணும் தானே? ஆமா, ஆனா அவங்க எதுவுமே பண்ணலையே. ஏன்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட சொல்லிட்டா பண்ணாங்க நான் சொல்றதுக்கு. சொல்லி பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்ப? வெளியே வந்திருக்க மாட்டேன். அதான் அவங்க சொல்லல. ஆமா, உனக்கு எங்கேயும் அடிப்படல தானே? எங்கேயும் அடிப்படல. அப்படி அடிபட்டு இருந்தா என்னால ஒரு 40 கிலோ வெயிட்ட தூக்க முடியுமா சொல்லு? 40 கிலோ வெயிட் வேற கையில தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கெல்லாம் அடிப்படல. ஏன் உனக்கு எங்கேயாவது அடிபட்டுருச்சோ? நீ இறக்கி விடு ஃபர்ஸ்ட். நான் 40 கிலோவா உனக்கு? அடியே, அதை விட அதிகமாவே இருப்பேன். சரி, கம்மியா சொல்லலாமேன்னு சொன்னேன். நானும் ஜஸ்ட் 20 தான் இருப்பேன். 20? யாரு நீ? இந்த வீடியோ பாக்குறீங்க கூட நீ 20 கிலோ தான் அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் நம்புவாங்க. நீ தான் உருட்டுன்னு உருட்டுவேன். நீ சொல்றதா யாரும் நம்ப மாட்டாங்க. சரி, வீடியோ அப்லோட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம் கதிர்க்கு சப்போர்ட்டா அம்மாவுக்கு சப்போர்ட்டானு. ஆல்வேஸ் அம்முதான். அம்முதான் பாவப்பட்ட பொண்ணு, அப்பாவி பொண்ணு. யாரு நீ? கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காடி? இவ்வளோ நேரம் தூக்கி வச்சிட்டு இருக்கனே, கதிர் வீடு நான் நிக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வாய் திறந்து சொன்னேன். அப்படி எதுவும் சொல்ல மாட்டாங்க. அச்சச்சோ, அப்படியா? அதிகமா வாய் பேசுறல, இப்படியே தூக்கி வச்சுக்கிட்டே நில்லு. எனக்கெல்லாம் சந்தோஷம் தான்ப்பா. எவ்வளோ நாள் வேணாலும் இப்படியே இருப்பேன். ஐயோட பார்க்கலாம் எவ்வளோ நேரம் தாங்குறேன்னு. ஃபர்ஸ்ட் நீ 1 மணி நேரம் கடந்து வருவியான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை பத்தி நான் யோசிக்கலாம். என்ன மகாராணி உத்தரவு விட்டுட்டா அதுக்கு மறு பேச்சு உண்டா? ஓ அப்படி. அப்படிதான். ஓய், இறக்கி விடு போதும். டே ஃபுல்லா இருப்பேன்னு சொன்ன. எனக்கு இப்படியே இருக்க ஓகே தான். ஆனா உனக்கு கை வலிக்கும்ல, அதனால வேண்டாம். இல்லைனாலாம் எவ்வளோ நேரம் அப்படியே இருக்க சொல்றியோ அவ்வளோ நேரம் அப்படியே இருப்பேன். என்னால் வேற இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டல, திரும்பவும் கஷ்டப்பட வைக்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்கு. ஓ, ரொம்ப ரொம்ப நல்ல எண்ணங்க உங்களுக்கு. இந்த எண்ணத்துக்கு நீங்க ஓஹோன்னு வர போறீங்க. என்னை பாராட்டுறியா இல்லை கலாய்க்கிறியா? ஐயோ, உங்களை போய் கலாய்க்க முடியுமாங்க? நீங்க எவ்வளோ பெரிய ஆளு. நான் அவங்க முன்னாடி ஒரு சாதாரண மனுஷங்க. உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கிறது? இங்க வந்து அழுந்துட்டு இருக்க. ராதா என்னாச்சு? ராதா என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுந்துட்டு இருக்க? என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுந்துட்டு இருக்க? இன்னைக்கு சக்தி மாமான்னு ஒரு தாய் மாமா வந்தாங்கல்ல? ஆமா, அவருக்கு என்ன? அவரு என்கிட்ட ஒன்று சொன்னாரு. என்ன ராதா, என்ன சொன்னாரு? அவரு என்ன சொன்னாருன்னா, பாரதியோடைய குழந்தை இறந்துச்சுன்னு சொன்னாரு. ஏய், என்ன சொல்ற? அது எப்படி நமக்கு தெரியாம? அதான் எனக்கும் புரியல. எவ்வளோ விதத்தை என்கிட்ட இருந்தவ மறைப்பான், எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டே இருக்கான். என்னால முடியல. இதையாவது ஒன்று சொல்ல சொல்ல கஷ்டமா இருக்கு. நிம்மதியே இல்லை இவளால. எனக்கு என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா அவ வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு. நான் என்ன செய்வேன்? என் வாழ்க்கைய பத்தி அவகிட்ட இப்ப வரைக்கும் நான் சொன்னதே இல்லை. அவளுக்கு அப்பா இல்லைன்னு மட்டும்தானே தெரியும். அவர் என்னதான் பண்ணாருன்னு அவகிட்ட நான் சொல்லவே இல்லை. என் கஷ்டத்தெல்லாம் மறைச்சி சந்தோஷமா அவளை வளர்த்தேன். அவளுக்காக தானே எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணேன். ஆனா அவன் என்னை ஏமாத்திட்டே இருக்கான். அவன் என்கிட்ட சொன்னா கூட பரவாயில்லையே, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். என்னால முடியல. நான் யாருக்காக வாழ்றேன், எதுக்காக வாழ்றேன், எதுவுமே எனக்கு புரியல. என்னோட ஒத்த நம்பிக்கையை அவளை பார்த்தேன். அந்த நம்பிக்கையும் சுக்குன்னு கூட முடிச்சிட்டான். பாரதி உன்னை பத்தி யோசிக்காமலாம் இருக்க மாட்டான் ராதா. அவன் யோசிச்சிருப்பா. அந்த பிள்ளை மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு நமக்கும் தெரியாதுல்ல. முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்க செய்யறாளா? உன்னை பத்தி மட்டும் யோசிக்காத ராதா, அந்த பிள்ளைய பத்தியும் யோசி. இந்த ஒரு முடிவு மட்டும்தான் அவளா தேர்ந்தெடுத்தா. மீதி எல்லாமே உன்னோட
அவனோட இஷ்டத்துக்கு தானே நடந்தான். அதெல்லாம் புரிஞ்சுக்க வராதா? ஒரு தப்பு பண்ணோன்னே அவங்க ஃபுல்லாக தப்பானவங்களே கிடையாது தானே. அவளும் பாவம் தானே. அவள் என் பேச கேட்டிருந்தா இப்போ அவளுக்கு இந்த கஷ்டமா இருந்திருக்காது. என்னாச்சு இந்த 2 பேத்துக்கும் உட்காந்து அழுந்துட்டு இருக்காங்க? அக்கா, யார் 2 பேரும் இப்படி அழுந்துட்டு இருக்கீங்க? ராதா பாரதி நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா. அவ தானே தேர்ந்தெடுத்துக்கிட்டான். அவ லைஃப் அவளை பார்த்துப்பா. நீ எதை நினைச்சு கவலைப்படாது. என்ன டேய் பாரதி, அவளுக்கு என்ன இப்போ? டேய் சொல்றத கேளுடா. பாரதிக்கு குழந்தை பிறந்து இறந்துருச்சாமா. சக்தி தாய் மாமா தான் இதை ராதா கிட்ட சொல்லியிருக்காங்க. அதான் அவ ரொம்ப அழுந்துட்டே இருக்கா. என்னக்கா பிள்ளையை பெற்று வளர்த்து வச்சிருக்க நீ? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எதுவுமே தெரியாம இருக்க. டேய் அவளே மனசு உடைஞ்சு போயிருக்கா. நீயும் ஏண்டா? ஆமாப்பா, எதுவும் தெரியாம தான் இருக்கேன். நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு கல்யாணம் பண்ணால, அவளுக்கு அப்படிதான் நடக்கணும். ஏங்க இவ்வளோ கொடூரமா பேசுறீங்க? எப்படி நம்மளால அப்படி நினைக்க முடியுது? டேய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம்? எதுக்கு ராதா அழுந்துட்டு இருக்கா? அவ பெற்று வச்சாலே ஒரு உத்தம புத்திரி, அதை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டு இருந்துட்டு இருக்கான். டேய் எப்ப பாரு அந்த பிள்ளை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க. என்னடா ஆச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும்? ராதா என்னாச்சு? அம்மா அது பாரதியோடைய குழந்தை இறந்துருச்சுன்னு சொன்னாங்களாம்மா. அதான் ராதா அழுந்துட்டே இருக்கா. என்னது குழந்தையா? அந்த பிள்ளைக்கு குழந்தைலாம் இருந்திருக்கா? இது எதுவுமே நமக்கு தெரியாம இருந்திருக்கோம். அதை நினைச்சுதான் ராதாவும் அழுகுறாமா. டேய் வர போலாம். என்னை கொஞ்ச நேரம் தனியா விடுறீங்களா? நான் தனியா இருக்க ஆசைப்படுறேன். நீங்களும் போயிடுங்க. ராதா என்ன, உங்க 2 பேத்துக்கிட்டையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இங்கிருந்து போயிடுங்க. ஏண்டி அம்மா கிட்ட இருந்து இவ்வளவு மறைச்ச? உனக்கு அம்மா வேண்டாமா? இல்லாத ஒரு இடத்துல எனக்கும் வாழ பிடிக்கல, அதனால நாங்க 2 பேரும் பிரிஞ்சிடறோம். என்னப்பா தேவா இப்படி பேசிட்டு இருக்க? உங்களுக்கு குழந்தை இருக்கு, அது ஞாபகம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குங்க. தேவாவுக்கு ராதா கூட வாழ பிடிக்கல, அதனால 2 பேர்த்தையும் அத்து விட்டுருங்க, அவ்வளவுதான். ஏதா இருந்தாலும் 2 பேரும் பேசி முடிவு இருக்கட்டும். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லையா. என்கிட்ட இருக்கிற குழந்தைய நான் பாத்துக்கிறேன், அவங்க கிட்ட இருக்கிற குழந்தைய அவங்க பாத்துக்கிட்டோம். என்கிட்ட இருக்கிற என் குழந்தைக்கு என்னைக்கும் அவங்க உரிமை கொண்டாடிட்டு வரக்கூடாது. அதே மாதிரி அந்த குழந்தைக்கும் நான் உரிமை கொண்டாடிட்டு போகவும் மாட்டேன். என்னப்பா நீ இப்படி பேசிட்டு இருக்க? நான் கரெக்டா தான் பேசுறேன், இதான் என்னுடைய முடிவு. நான் அவங்களுக்கு விவாகரத்து கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்பெல்லாம் எதுக்குதான் கல்யாணம் பண்றீங்கன்னு தெரியல. கல்யாணம் பண்றீங்க, குழந்தைய பெற்றுக்கிறீங்க, அப்புறம் பிரிஞ்சிடுறீங்க. லாஸ்டா தண்டனை அனுபவிக்கிறது எல்லாமே அந்த குழந்தைங்க மட்டும்தான். யாருக்குமே குழந்தைங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு தோணக்கூட மாட்டேங்குது. எதுக்கையா குழந்தைங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்? ஒரு விஷயம் பிடிச்சா அங்கே இருக்கலாம், பிடிக்கலையா அந்த விஷயத்தை தூக்கி போட்டுட்டு நம்ம வாழ்க்கையை வாழ கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். பிடிக்காத ஒன்றை பிடிக்கிற மாதிரி நினச்சி வாழ்றது ரொம்ப கஷ்டம். பிடிக்கலே நினச்சி அதை விட்டுட்டோம்னா கூட சந்தோஷமா இருந்துடலாம். எனக்கு என்னுடைய 2 குழந்தையும் வேணும். என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு எங்கே வேணாலும் போய்க்க சொல்லுங்க. இந்த குழந்தைய நான் உங்ககிட்ட கொடுக்கவே மாட்டேன். இது என்னோட குழந்தை. 2 பேரும் பிரிஞ்சிடணும்னு நினைச்சிட்டீங்க, பிரிஞ்சே வாழவும் போறீங்க. எப்படி இருந்தாலும் குழந்தைக்கு தான் கஷ்டம். ஒரு குழந்தைக்கு அப்பா, இன்னொரு குழந்தைக்கு அம்மா. இதெல்லாம் எப்படிப்பா இருக்கு? நான் சொல்றத சொல்லிட்டேன், இந்த குழந்தைய நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். சரிப்பா, நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம். ஒரு குழந்தை அப்பா கிட்ட இருக்கட்டும், ஒரு குழந்தை அம்மா கிட்ட இருக்கட்டும். ஐயா என்ன சொல்றீங்க? அது பச்சை பிள்ளை, அது எப்படி அவங்க கிட்ட கொடுக்க முடியும்? அவன் பிறந்தே இப்பதான் 6 மாசம் ஆகுது. அதுக்குள்ள எப்படி என் குழந்தைய தூக்கி அவங்க கிட்ட கொடுக்க முடியும்? என் குழந்தைக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். எப்படிப்பா பாத்துக்க போறேன்? அதான் உனக்குன்னு ஒரு குடும்பத்தையே வச்சிருக்கியே, அந்த குடும்பத்தை போய் பாத்துக்கோ. என் குழந்தைய விட்டுடு. என்னாலலாம் என்னோட குழந்தைய யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. உன்னோட குழந்தைன்னு சொல்றியே, அப்போ ராதா கையில் இருக்கிறது யாரோடைய குழந்தை? எனக்கு பொம்பளை பிள்ளைய சுத்தமா பிடிக்காது, அதனால அந்த பொம்பளை பிள்ளைய அவளே வச்சுக்கிட்டோம். எனக்கு தேவை எனக்கு ஒரு வாரிசு, அது இவன் தான். அதனாலதான் நான் இவனையும் தூக்கிட்டு போறேன். என்னப்பா இப்படி அநியாயமா பேசுற? அதான் அத்தை விடுங்கன்னு சொல்லிட்டேன்ல. ஐயா என் குழந்தைய நான் எப்பயும் பார்க்கணும். என்னால இவங்களை நம்பி என் குழந்தைய கொடுக்கவே முடியாது. என் குழந்தை கொஞ்ச நாளாச்சும் என் கூட இருக்கணும். அந்த குழந்தை பிறந்து 6 மாசம் தான் ஆகுது. நான் எப்படி அந்த குழந்தைய அவங்க கிட்ட தூக்கி கொடுப்பேன்? என்னால அது முடியவே முடியாது. உன்னால முடியுதோ இல்லையோ, எனக்கு இந்த குழந்தைய நான் இப்பவே இப்படி தூக்கிட்டு போயிடுவேன். நீங்க எல்லாம் பஞ்சாயத்தை கூட்டிருக்கீங்கனாலதான் இங்க நின்று பேசிட்டு இருக்கேன். ஆமா, இப்பவே நாங்க கிளம்புறோம். இங்க பாருப்பா, நீ சொல்ற மாதிரிலாம் என்னால கேட்க முடியாது. ராதா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அந்த குழந்தை பிறந்து 6 மாசம் தான் ஆகுது. அது எப்படி அந்த பிள்ளை அந்த குழந்தைய தூக்கி கொடுக்கும்? அதெல்லாம் கொடுக்கவே கொடுக்காது. உன்னை பத்தி நாங்களும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். உன்னோட நடத்தையும் எதுவும் சரியில்லை. இப்படி இருக்கவங்க கிட்ட எப்படி குழந்தைய நாங்க கொடுக்க முடியும்? அதெல்லாம் எதுவும் கொடுக்க முடியாது. நீ குழந்தை எங்க கிட்ட கொடுத்துட்டு நீ கிளம்பிடு.
இங்க பாரு, எனக்கெல்லாம் உன்னை பார்க்க சுத்தமா பிடிக்காது. திரும்பவும் உன் மூஞ்ச பாத்திரவே கூடாதுன்றதுக்காக தான் இந்த குழந்தைய நான் இப்பவே கையோட தூக்கிட்டு போறேன். இது என் புள்ள, எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன மனுஷன்டா நீ எல்லாம்? இதுக்கு மேல ஏதாவது நீ வம்பு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்கோ, உன்கிட்ட ஒரு குழந்தைய கொடுத்துருக்கல, அந்த குழந்தையும் என் கூடயே கூட்டிட்டு போயிடுவேன். அதையாச்சும் உனக்குன்னு கொடுத்துருக்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நீ ஏன் முடிவு பண்ணுறாதா உனக்கு இந்த குழந்தை வேணுமா இல்ல அந்த குழந்தை வேணுமான்னு? நீ ரொம்ப நல்ல பொண்டாட்டியா இருந்ததுனால மட்டும்தான் இந்த குழந்தைய நான் எடுத்துட்டு போறேன். இல்லைன்னா அந்த குழந்தையும் என்கிட்டயே கூட்டிட்டு போயிருப்பேன். உனக்காக அவ எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போனா. அவ வாழ்க்கைய நாங்களே அடிச்சிட்டோம். என்னப்பா நீ இவ்ளோ மோசமா பேசுற? உன்கிட்ட காசு இருக்கு, அதனால நீ பேசுற. காசு இருக்குன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கல்ல, அவங்கள சொல்லணும். உன்னுடைய முடிவு என்ன? ஐயா, நான் இப்போ சொல்றேன். அந்த குழந்தை அவங்களே வச்சுக்கிட்டோம். ஆனா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். அதான் பஞ்சாயத்து முடிஞ்சிச்சுல, கிளம்புங்க. இதுக்கு எதுக்குமா எங்களை கூப்பிடுற? இந்த குழந்தைய அவன் கிட்ட இருந்து நாங்க வாங்கி கொடுக்கறதுக்காக தான் இங்க வந்தோம். ஆனா நீயே இப்படி சொல்லி எங்களை தர்ம சங்கடமாக்கிட்ட. நீங்களே பேசி ஒரு முடிவு எடுத்துக்கோங்க, நாங்க கிளம்புறோம். ராதா, வாமா போலாம். நீ நினைச்சது சாதிச்சிட்ட. ஆனா என் புள்ள பத்திரம். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன். என்ன வேணும் குட்டிமாக்கு? நிலா வேணுமா? இந்த நிலா வேணுமா? அம்மாவால எடுத்து தர முடியாதே. அம்மாவால அதை எடுத்து தர முடியாதுடா. அம்மா வேணுமா நிலா வேணுமா? அம்மா வேணும். அப்போனா நிலா வராது. குட்டிமா கூட ஒருத்தர் தான் இருக்க முடியும். நிலா வேணும்னா அம்மாவால வர முடியாது. அதான் அப்பாவும் இல்லையா? ஏன் குட்டிமா இப்போலாம் அப்பா அப்பானே கேக்குற? அம்மாவை பிடிக்கலையா? எல்லாருக்கும் அப்பா ஸ்கூலுக்கு வராங்கல்ல, ஏன் அப்பா எங்க? அம்மாவும் எப்பயும் குட்டிமா கூட தானே ஸ்கூல்ல இருக்கேன். அது பிடிக்கலையா குட்டிமாக்கு? ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏன் அப்பாவை கேக்குறீங்க? எனக்கும் அப்பா வேணும்ல. துன்பம் வந்தாலும் சிரிக்கச் சொன்னாய், என் பயம் நீயே மறைத்தாய். வழி தெரியாமல் நின்ற பொழுதில் வழிகாட்டி நீ நடந்தாய். நீ நடந்தாய். டேய், என்னடா இன்னும் தூங்கலையா? ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதான். என்னாச்சு? ஒன்றும் ஆகல ஸ்வீன், நல்லா தான் இருக்கேன். உன்னோட வாய் மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலடி. இல்லை ஸ்வீன், டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இன்னும் ஒரு 10 days தான் இருக்கு. 10 days தானா? ஆமாம். ஏன்? ஒன்றும் இல்லை, போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேலே சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ம் சரி, எதை பத்தி யோசிக்கிறேன் அதையாச்சும் சொல்லு. கிறிஸை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். அவன் சின்ன பையன். அவனை எப்படி இங்கே விட்டுட்டு போகிறதுன்னு தான் எனக்கு கவலையே. ஏய் பாரதி, நாங்களாம் இருக்கோம்ல, அவனை பார்த்துப்போம். அவனை நான் என் குழந்தையும் நினச்சி தான் அவனை வளர்த்தேன். அவங்க அம்மாவுக்கும் நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், அவனை என் பையனாகவே வளர்ப்பேன்னு சொல்லி. என்னால் அதை கூட காப்பாற்ற முடியல. நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு லண்டன் போகிறதுக்கு பேசாமல் இங்கே இருந்துடலாம் பாரதி. இல்லை, நான் எடுத்த முடிவு தப்பே இல்லை அஸ்வின். நான் யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்தேன். ஓகே பாரதி, ஆனால் நீயே தெளிவாக இல்லைல்ல, அதான் சொல்கிறேன். நான் கரெக்டாக தான் இருக்கேன். ஆனால் நீ இப்போ வரைக்கும் சிவா கிட்ட ஒழுங்காக கூட பேச மாட்டேங்கிறீங்க. அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? இங்கே பாரு, அதுக்கெல்லாம் எந்த ரீசனும் கிடையாது. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள சில டைம் தேடுவோம். அந்த டைமில் அவங்க நம்ம கூட இல்லைன்னா வச்சுக்கோ, அந்த வலி ரொம்ப கொடுமையாக இருக்கும். அந்த வலியை எனக்கு சிவா அதிகமாகவே கொடுத்துட்டான். அதுக்குன்னு அவன் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது. பாவம், அவனும் என்ன பண்ணுவான்? எனக்காக எவ்வளோ கஷ்டம் அவனுக்கு. எனக்கே குற்ற உணர்ச்சியாக இருக்குது அஸ்வின். அதான் அவன் ஃபேஸ் பார்த்து கூட என்னால் பேச முடியல. அவனை விட்டு விலகி விலகி போகிறேன்னா அதுக்கு காரணமும் இருக்குது. சரி, அதை எதுவும் நான் கேட்கணும்னு விரும்பல. உன்னோட முடிவில் நீ தெளிவாக இருந்தீன்னா ஓகே. கிறிஸ்டன் நினச்சி என்னைக்கும் கவலைப்படாத. அவனுக்காக நானும் கீர்த்தியும் எப்பயும் இருப்போம்.
என்னோட குழந்தை மாதிரி நான் கிறிஸை கண்டிப்பா பார்த்துப்பேன். நீ என்னைக்கும் அவனை நினைச்சு கவலைப்படாத. எப்படிடா கவலைப்படாம இருக்க முடியும்? அவன் பிறந்ததுலேருந்து என் கூட தான் இருக்கான். அவனுக்கு ஒன்று தெரியுமா? அவனுக்கு எல்லா டைமும் நான் தான் அம்மாவா இருந்திருக்கேன். இந்த டைமு ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா என்ன பண்ணக்கூடாதோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சிவாவை பற்றியோ கீர்த்தியை பற்றியோ மாறனை பற்றியோ உங்களை எல்லாத்த பற்றியோ எனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை. எனக்கு கவலை எல்லாமே எங்கள் அம்மாவும் கிறிஸ் மட்டும்தான். அப்போ எங்கெல்லாம் நீ மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிதானே? நீ எப்படி புரிஞ்சுக்கிறியோ அப்படியே புரிஞ்சுக்கோ. ஆனால் நான் அப்படி மீன் பண்ணல. உங்கள் எல்லாருக்கும் நான் உண்மையாக இருந்திருக்கேன். உங்கள் எல்லாருக்கிட்டையும் கொட்டி தீர்த்திருக்கேன் என் பாசத்தை. ஆனால் என் அம்மாவை நான் அதிகமாக ஏமாற்றிருக்கேன். அதே மாதிரி தான் என் அம்மாவை நினச்ச என் கிறிஸ் குட்டியும் நான் ஏமாற்றிட்டு போக போகிறேன். நான் இவங்க 2 பேர்த்தையும் தானே ஏமாற்றிருக்கேன். அதை தான் நான் அப்படி சொன்னேன். என் கிறிஸை விட்டு நான் போக போகிறேன்னு நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி கிறிஸ் பற்றின எல்லா உண்மையும் சிவா கிட்ட சொல்லிடணும். அதுக்கப்புறம் அவனாச்சு கிறிஸ் ஆச்சு. அப்போ கிறிஸ் யாருடைய குழந்தை? ஆர்த்தியோடைய குழந்தை. ஆர்த்தினா? சிவாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. மாறன், சிவா, ஆர்த்தி 3 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு. அவங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஒன்றா தான் படித்தாங்க. எப்பயுமே பிரிய மாட்டாங்க, ஒன்றா தான் இருப்பாங்க. மாறனும் ஆர்த்தியும் அதிகமாக படிப்ஸ். ஆனால் சிவா அப்படி இல்லை, அதிகமாக கிரவுண்டில் தான் இருப்பான். சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக இருந்தவங்க. இப்போது ஆர்த்தி உயிரோடு இல்லை. இதெல்லாம் சிவாவுக்கு தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாது அஸ்வின். அவனுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது, அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றது எதுவுமே எனக்கு தெரியாது. நானும் எதுவும் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. ஆர்த்தியோடைய பையன்தான் கிறிஸ். அப்போனா கிறிஸோட அப்பா? அதை பற்றி என்கிட்ட கேட்காத. இல்ல, எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதான் கேட்குறேன். கிறிஸோடைய அப்பா யாரு? கிறிஸோட அப்பா யாருன்னு நேரம் வரும்போது சொல்கிறேன். அது வரைக்கும் நீ எதுவும் என்கிட்ட கேட்காத. ம், சரி. அஸ்வின், நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், எனக்காக பண்ணுவியா? ஏய், என்னடி இப்படிலாம் கேட்குற? என்ன வேணும்னு சொல்லு, நான் உனக்காக பண்றேன். அம்மாவை மட்டும் தனியாக விட்டுறாத. அவங்கள நல்லா பார்த்துக்கோ. அப்படியெல்லாம் விட மாட்டேன், அவங்கள நல்லா பார்த்துக்கிறேன், போதுமா? அஸ்வின், இன்னொரு ஹெல்ப்பும். என்ன? கீர்த்தி மட்டும் என்னைக்கும் விட்டுறாத. அவள் சின்ன பிள்ளை மாதிரி சில நேரம் தெரிஞ்சு பேசுவா, சில நேரம் புரியாமல் பேசுவா. அவள் மனசை புரிஞ்சு நடந்துக்கோடா. அவளை மட்டும் என்னைக்கும் காயப்படுத்திடாத. இந்த உலகத்துலேயே என் சிவாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே அளவுக்கு எனக்கு ஒருத்தர் பிடிக்கும்னா அது கீர்த்தி மட்டும்தான்டா. அவளை நல்லா பார்த்துக்கோ. நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ரீசன் கூட கீர்த்தி மட்டும்தான். அவள் கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அது அங்கே வந்தேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இப்போ கூட பாரு, எனக்காக அங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக ஓடி வந்துட்டான். எனக்காக பார்த்து பார்த்து பண்ணுறேன் என் கீர்த்தியை. நான் விட்டு போகிறதும் கஷ்டமாக தான் இருக்குது. உன்னை காண்கிறேனே, பேசுகின்ற வார்த்தையெல்லாம். நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம் சின்ன வயசுல இருந்து. ஆனா ஏன் கீர்த்தி மேல மட்டும் இவ்வளோ பாசம் உனக்கு? அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, நேரம் வரும்போது சொல்கிறேன். ம், சரி, ஓகே. இப்படியே அழுதுகிட்டே இருக்காத, கஷ்டமா இருக்கு. எல்லாம் ஒரு நாள் சரியாகிடும். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்குது. எல்லாம் சரியாகிடும்னு. எல்லாம் சரியாகிற வரைக்கும் நான் இங்கே வரவே மாட்டேன். நீ எவ்வளோ காயப்பட்டிருக்குன்னு எனக்கு புரியுது. ஓகே, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. அதான் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இப்படியே தனியாக நின்று அழுதுகிட்டே இருக்காத. கிறிஸ் தனியாக தூங்கிட்டு இருக்கான்ல, அவனை போய் பாரு. சரி, நீ போ. ஓகே. எனக்கு இருக்க ஒரே ஒரு ஆசை, சிவா, நீ நல்லா இருக்கணும். என்னால் தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம். நான் உன்னை விட்டு தூரமாக போகிறேன், நீ சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு அதுவே போதும். தனிமையில் கால்கள் எதை தேடி போகிறதோ, திரி தூண்டி போல விரல் தேடி அலைகிறதோ, தாயோடும் நீ ஆர்த்தி கிட்டேயும் மாறன் கிட்டேயும் சொல்றது தான் உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் நான் எப்போ சொல்லணும்னு, அப்போ சொல்லிக்கலாம் விடு. இல்லடா, அவன் ஏதாவது கோச்சுக்கு போறான். கோச்சுக்கிட்டா கோச்சிட்டு போட்டுண்டா, எனக்கு என்ன வரப்போகுது சொல்லு. இங்க பாருடா, அவளை நான் தான் லவ் பண்றேன், நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கவும் போறேன். அது யார்கிட்ட எப்போ சொல்லணும்னு எனக்கு தெரியும், சரியா? அது வரைக்கும் நீ யார்கிட்டயும் சொல்லாம இருந்தா போதும் எனக்கு. அது மட்டும் இல்லை, என் பாரதி, அவளுக்கு என்னால எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அவளை நான் சந்தோஷமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன லவ் பண்றான்ற ஒரே காரணத்துக்காக இந்த காலேஜ்லயும் சரி எங்க வீட்லயும் சரி அவளை கஷ்டப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. என் பாரதிக்கு எந்த கஷ்டத்தையும் நான் வரவே விட மாட்டேன். அதை நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை பத்தி நான் ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டேன். என்னோட பாரதி எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு தேவை.
அவ சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். டேய், இப்போ இவங்க கிட்ட சொல்றதுனால பாரதிக்கு என்னடா வரப்போகுது? நீ இங்க தானே தப்பு பண்ணிட்டே இருக்க. இப்போ உன்னோட லாஜிக்கே நான் வரேன். நான் மாறன் கிட்டயும் ஆர்த்தி கிட்டயும் சொல்றேன். உடனே என் லவ்க்கு ஆர்த்தி ஒத்துப்பாளா சொல்லு? அது ஒத்துக்கவே மாட்டா. ஏன்னா அவளுக்கு சுத்தமா பாரதியை பிடிக்காது. அவளுக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக என் பாரதியை நான் விட்டு கொடுக்க முடியாது. என் பாரதி தான் எனக்கு எல்லாமே. அவ என்ன நம்புறா. அந்த நம்பிக்கைக்கு இப்ப மட்டும் இல்ல, எப்பயுமே நான் உண்மையா மட்டும்தான் இருப்பேன். நீ சொல்றியே மாறன் கிட்ட சொல்லு, ஆர்த்தி கிட்ட சொல்லுன்னு. 2 பேர்த்துக்கிட்டையும் சொன்னா முடிஞ்சது. அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் சொல்றதும் ஒண்ணுதான், எங்க வீட்டுல சொல்றதும் ஒண்ணுதான். டேய், அதான் உன் தங்கச்சிக்கு தெரியும்லடா. டேய், அவ ஏன் தங்கச்சிடா. அவ வேணா சின்ன பிள்ளையா இருக்கலாம். அவளுடைய அனுபவம் எனக்கு கூட இல்ல. எங்க அப்பா காசை துள்ளி கூட இப்ப வரைக்கும் வேணான்னு இருக்க ஒரு பொண்ணு. எல்லாம் அவ கஷ்டப்பட்டு அவளுக்காக அவ உருவாக்கிக்கிறான். அவ ஒன்றும் என்ன மாதிரி இல்லை. அதனால இந்த விஷயத்த பத்தி அவ எப்பயுமே யார்கிட்டயுமே சொல்ல மாட்டா. நான் சொல்ற வரைக்கும் என் தங்கச்சி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை என்னைக்குமே வீணா போகாது. சரி, ஓகே, உன்னோட விருப்பம். ஓய் கேடி. டேய், அவகிட்ட சொல்லிடு நான் அவன் மேல கோவமா இருக்கேன்னு. ஐயோடா, நீ கோவமா இருந்தா என்ன, கோவமா இல்லாம இருந்தா எனக்கு என்ன வந்துச்சு? உன்னை மேம் கூப்பிட்டாங்க. டேய், வாடா போலாம். போ போ போ. எந்த மேம் கூப்பிட்டாங்க? எந்த மேம்னா? நான் பொய்யா சொல்றேன். மலர் மேம் தான் கூப்பிட்டாங்க, போயிட்டு வா. பேசணும்னு சொன்னா நானே போக போறேன். அதுக்கு ஏன் இவ்வளோ ட்ராமா? தெரியுதுல்ல, கிளம்பு. முடியாது. என் முன்னாடி தான் சொல்லணும் எதா இருந்தாலும். என் ஃப்ரெண்டை உன்னை நம்பியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. என்ன பண்ண போறேன்? உன்னை நம்பி விட முடியாது, அவ்வளோதான். சொல்ல வேண்டியதை சீக்கிரம் சொல்லு. நான் என்னுடைய சொந்த ஊருக்கு போக போறேன். 1 வீக் லீவ் போட்டிருக்கேன். அதான் சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். சொல்லிட்டேன், இப்போ கிளம்புறேன். 10 மாதம் தான் தாய் வயிற்றில் இனி